பூராட நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்துட்டீங்க. இந்த பூராட நட்சத்திரத்துக்கு உத்திராட நட்சத்திரம் தான் பணம் தரும் நட்சத்திரம். இதை நம்ம சரியாக பார்க்கணும். பூராட நட்சத்திரத்தில் பிறந்தால் உத்திராட நட்சத்திரக்கார கூட தொழிலில் வச்சுருக்கும் போது அதில் வரக்கூடிய வருமானங்கள் எல்லாமே இவர் தான் நல்லா உருவாக்கி கொடுப்பார். பணத்தை சம்பாரித்து நிறையா கொண்டு வந்து இந்தாங்க நீங்கள் உழைச்ச பணம் இங்கே தான் இருக்குதும்பார். அப்போ இதெல்லாம் நம்ம ஜாதகத்தில் ஒரு சரியான முறையில் வேணும் அல்லவா? அப்போ இதுக்கு தான் நம்ம அந்த வாழ்க்கையில் தெரிஞ்சுக்கிறது. அதுக்கு அடுத்தது தெய்வ அனுகூல நட்சத்திரம். பூராட நட்சத்திரத்துக்கு தெய்வ அனுகூலம் எதுன்னு கேட்டால் பூராடம், உத்திராடம், திருவோணம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி. இந்த பூரட்டாதி நட்சத்திரம் தான் தெய்வ அனுகூல நட்சத்திரம். இந்த தெய்வ அனுகூல நட்சத்திரங்கிறது நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய லெவலில் முன்னுக்கு வரக்கூடிய இந்த நட்சத்திரம். அப்போது இந்த பூராட நட்சத்திரத்துக்கு பூரட்டாதி நட்சத்திரம் தெய்வ அனுகூல நட்சத்திரம். இந்த தெய்வ அனுகூல நட்சத்திரம் என்னன்னு நம்மளுக்கு தெரியலேனா தெரியாமலே போயிருமே. வாழ்க்கையில் நம்ம நல்லா இருக்கணும் அல்லவா? அடுத்தடுத்த லெவலுக்கு நம்ம போகணும் அல்லவா? அதற்கு நம்ம சரியான ஒரு பாதை அமைச்சு கொடுக்கணும் அல்லவா? இதை தெய்வ அனுகூலம். நீங்கள் எங்கேயாவது ஒரு பயணம் பண்ணுறீங்க, ஒரு தூர தேசம் போகிறீங்க, நம்ம ஒரு தெய்வத்தை கூட்டிகிட்டு போனால் நமக்கு பாதுகாப்பு தானே. இதுதான் அந்த ரகசியம். அப்போ தெய்வ அனுகூல நட்சத்திரம் என்றைக்குமே கூட இருந்தாலோ, தொழில் செய்கிற இடத்துல இருந்தாலோ, ட்ராவல் பண்ணுற இடத்துல இருந்தாலோ நம்மளுக்கு அந்த யோகம் ஆட்டோமேட்டிக்காக அது வேலை செய்யும். அப்போ தெய்வ அனுகூல நட்சத்திரம் பூரட்டாதி. பூரட்டாதியில் குபேரன் பிறந்தார். அப்போது ஒரு குபேரனுடைய சிலை ஒன்று நம்ம வீட்டில் இருந்தால் நம்ம தெய்வம் ஒன்று இங்கே இருக்குது, பணக்கார தெய்வம் இங்கே இருக்குது என்று பொருள்.